ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை அன்புடன் வணங்குகிறேன். திரு ஆவினன்குடி ஆண்டவனாகிய பழனி முருகனை பணிவுடன் வணங்குகிறேன். வணக்கம், வாழ்க வளமுடன். நான் உங்கள் அன்பு நண்பன் பூசம் பூபதி. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். சந்திர திசை யாருக்கு அதிகமான நன்மைகளை தரும் அப்படிங்கிறது தாங்க இன்றைய தலைப்பு. முதல்ல இந்த சந்திரன் யார்? சந்திரன் தான் முதல் காரகத்துவமாகிய உயிர் காரகத்துவமாகிய அம்மாவை குறிக்கக்கூடியவர். தாய் தான் எல்லாமே. அந்த அடிப்படையில 9 கிரகங்கள் இருந்தாலும் அவற்றில் முதன்மையாக தாயை குறிக்கக்கூடிய கிரகம் இந்த சந்திரன் தான். கடகத்தின் அதிபதி. கடகம் எதை குறிக்கக்கூடியது? கடகமும் அதே மாதிரி தன்மைகளை தான் குறிக்கக்கூடியது. சந்திரன் ஒரு ஆதிபத்திய கிரகம். புதன், சுக்கிரன், செவ்வாய், குரு, சனி மாதிரி கிரகங்களுக்கு 2 வீடுகள் இருந்தாலும் சூரிய சந்திரர்கள் மட்டுமே ஒரே ஒரு ஆதிபத்தியத்தை கொண்டவர்கள். அவர்களுக்கு ஒரே ஒரு வீடு தான். அந்த அடிப்படையில சூரியனுடைய வீடு சிம்மம், சந்திரனுடைய வீடு கடகம். அப்படி ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு வீடு இந்த கடக வீடு. கடக ராசியில் தான் சந்திரன் ஆட்சி அடைவார். பொதுவாகவே ஒருவர் கடக ராசியில பிறந்திருக்காருன்னா அவருக்கு சந்திரன் வலிமையாக இருக்கிறார்னு அர்த்தம். சந்திரன் ஆட்சியாக இருப்பார் அந்த இடத்துல. அது இந்த இடத்துல ஒரு கூடுதல் சிறப்பு. அதே மாதிரி தான் ரிஷப ராசியில பிறந்திருக்கிறார் அப்படின்னா சந்திரன் உச்சமாக இருப்பார். ஏன்னா சந்திரன் உச்சமடையக்கூடிய ராசி ரிஷப ராசி. அது எப்பயுமே. சரி, இந்த சந்திரன் என்ன தருவார்? சந்திரன் தான் முதல்லயே பார்த்த மாதிரி நல்ல தாயை குறிக்கக்கூடியவர். உங்களுக்கு நல்ல தாய் இருக்க வேண்டுமா, இல்லை நீங்கள் ஒரு நல்ல தாயாக இருக்க வேண்டுமா, உங்களுக்கு சந்திரனும் கடகமும் நன்றாக இருக்க வேண்டும். இதுல ஏதாவது ஒண்ணு நன்றாக இருந்தாலும் கூட உங்களுக்கு அந்த தன்மைகள் அதிகமாக கிடைக்கும். அதற்கு அடுத்த மாதிரி பாவக அடிப்படையில நல்ல தாய்க்கு 4ஆம் பாவகம் 4ஆம் பாவகாதிபதியும் எப்படி இருக்கிறார் அப்படிங்கிறத பார்த்தாரணும். அது ஆதிபத்தியம். இது காரகத்துவம். சந்திரன் தான் தாய்க்கு காரகமான கிரகம். அதற்கு அடுத்த மாதிரி நீரை குறிக்கக்கூடிய கிரகம், நீராலான பொருட்களை குறிக்கக்கூடிய கிரகம். எந்தெந்த விஷயம்லாம் நீர் இல்லாலும் இயங்காதோ அவற்றை அனைத்தையும் குறிக்கக்கூடியவர். திரவத்தை குறிக்கக்கூடியவர். அதிலும் குடிக்கக்கூடிய திரவம் சந்திரன் தான். உணவுப் பொருட்கள், காய்கறி, பழம்லாம் எதனால் ஆனது? நீரால் ஆனது. நீரால் நிறைந்திருக்கக்கூடியதுதான் பழங்கள். புளிஞ்சா ஜூஸ் வருது இல்லையா? அந்த மாதிரி பழக்கடை, ஜூஸ் கடை, டீ கடை, இது மாதிரி திரவத்தினாலான பொருட்கள் மூலமாக நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடியவர் இந்த சந்திரன். சந்திரன் சுப கிரகங்களோடு சேர்ந்து 10ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்ளும் போது அவர்களுக்கு இந்த நீராலான பொருட்களாகிய பழம், காய்கறி, ஜூஸ், கூல்ட்ரிங்க்ஸ் இது மாதிரி விஷயங்களின் மூலமாக நல்ல லாபத்தை கொடுப்பார். கவனிக்கணும், இந்த இடத்துல குடிக்க கூடிய திரவம் தான் சொல்லியிருக்கு. குடிக்க கூடாத திரவம் வந்துட்டு அது சனி பகவான். ஆல்கஹால், பெட்ரோல், டீசல் இது மாதிரி திரவம் சந்திரன்ல வராது. அதெல்லாம் சனி பகவான். குடிக்கக்கூடிய திரவங்கள் மட்டும்தான் சந்திரன்ல வரக்கூடியது. ஐஸ் கட்டி, பால் பொருட்கள், பால், தயிர், வெண்ணெய் இது மாதிரி பாலாலான பொருட்கள், பன்னீர் இது மாதிரி அனைத்து விஷயங்களுக்கும், பால் சார்ந்த விஷயங்களுக்கும் காரணமானவர். வெள்ளை நிறத்திற்கு காரணமானவர். இது எல்லாத்தையும் குறிக்கக்கூடியவர் இந்த சந்திரனும் அவருடைய வீடாகிய இந்த கடகமும் தான். கடல் சார்ந்த தொழில், மீன் பிடித்தல், மீன் வியாபாரம் செய்தல், மீனவராக இருப்பதல் இது மாதிரி விஷயங்களுக்கு காரணமான கிரகம் இந்த சந்திரனும் கடகமும். பொதுவாகவே குரு அணி, சுக்கிர அணி ஆகிய 2 அணிகள்ல இந்த சந்திரன் குரு அணியை சார்ந்தவர். அதாவது சூரியன், சந்திரன், செவ்வாய் இவர்களோடு சேர்ந்திருக்கும் போது கேது அந்த அணியை சார்ந்தவர். அதனால இந்த அணி லக்கணங்களுக்கு அதிகமான நன்மைகளையும், எதிரணியாகிய சுக்கிர அணி லக்கணங்களாகிய சுக்கிரன், புதன், சனி அவர்களோடு சேர்ந்து ராகு இந்த கிரகங்களுக்கு அவர்கள் இருக்கும் இடத்தை பொறுத்து நற்பலன்களையும் கொடுக்கக்கூடியவர் இந்த சந்திரன். பொதுவாக சந்திரன் ஒரு சுப கிரகம். என்னதான் சுபகிரகமாக இருந்தாலும் சந்திரனை எப்பயுமே அவருடைய ஒளி அளவுகளின் அடிப்படையில தான் கணக்குல வச்சுக்கணும். சந்திரன் தேய்பிறை வளர்பிறை காலகட்டங்களுக்கு உட்பட்டவர். மற்ற கிரகங்களுக்கு அப்படி கிடையாது. சந்திரன் தான் அமாவாசை பௌர்ணமி நிலைகளை அடையக்கூடியவர். ஒரு மாசத்துல 15 நாட்களுக்கு ஒரு முறை அமாவாசையும் 15 நாட்களுக்கு ஒரு முறை பௌர்ணமியும் அடையக்கூடியவர் அடுத்த 15 நாட்கள்ல. அதனால சந்திரனை கணக்கிடும் போது அவருடைய ஒளி அளவுகளின் அடிப்படையில தான் நீங்க கணக்கு பண்ணணும். பௌர்ணமியை ஒட்டி பிறந்திருப்பவர்களுக்கு சந்திரன் எங்க இருந்தாலும் அவர் அதிகமான நற்பலன்களையே தருவார். அமாவாசையாக இருந்தாலும் அவர் ஸ்தான பலத்தோடு ஆட்சி, உச்சம், நட்பு மாதிரி இடங்கள்ல இருக்கும் பொழுது அதிகமான நன்மைகளை தருவார். சுப கிரகங்களோடு சேர்ந்திருக்கும் போது கூடுதல் நற்பலன்களை தரும் அந்த சந்திரனுடைய தசை. சரி, இதுவரைக்கும் பார்த்த இந்த குணங்கள் எல்லாமே சந்திரனுடைய காரகத்துவ குணங்கள். அதாவது சொல்லுவோம்ல, அது அவனோட பிறவி குணம்ப்பா அப்படிம்போம்ல, அது மாதிரி சந்திரனுடைய குணங்கள் இவையெல்லாம். இந்த சந்திரன் எப்படி நமக்கு ஒருவர் கம்பெனில மேனேஜரா இருக்கிறாரோ, வீட்டுல கணவரா இருக்கிறாரோ, குழந்தைகளுக்கு அப்பாவா இருக்கிறாரோ, அது மாதிரி ஒவ்வொரு லக்கணத்துக்கும் வேற வேற கேரக்டர்ல வருவார். அதுதான் ஆதிபத்தியம். அந்த அடிப்படையில மேசம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய இந்த 12 ராசி லக்கணக்காரர்களுக்கும் சந்திரன் என்ன கொடுக்கறதுக்கு கடமைப்பட்டவர் அப்படிங்கிறத வரிசையில பாத்திரலாம். முதல்ல மேச ராசி, மேச லக்கணம். ராசி லக்கணம் 2க்குமேவா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமாங்க. லக்கண அடிப்படையில் இந்த பலன்கள் அதிகமாக செயல்படும். ராசி அடிப்படையில கொஞ்சம் குறைவாக செயல்படும். அவ்வளவுதான் வித்தியாசம். நீங்க இந்த ராசியா இருக்கீங்க அப்படின்னாலும் இந்த சந்திர திசை, சந்திர புத்தி காலகட்டங்கள்ல இந்த பலன்கள் உங்களுக்கு
நடக்கவே செய்யும். ஆனா குறைவாக நடக்கும். லக்கண அடிப்படையில மிக அதிகமாக இந்த பலன்கள்லாம் நடக்கும். அவ்வளவுதான் வித்தியாசம். முதல்ல மேசராசி, மேச லக்கணம். மேசத்திற்கு கடகம் 4வது வீடு அப்படின்னா இந்த சந்திரன் 4ஆம் வீட்டுக்கு அதிபதி. 4ஆம் வீடு என்ன? தாயார் வீடு, வண்டி, வாகனம், தன் சுகம் ஆகியவற்றை குறிக்கக்கூடிய ஒரு வீடு. அதாவது அம்மாவை குறிக்கக்கூடிய ஒரு வீடு. ஏற்கனவே சந்திரன் தாய்க்கு காரணமானவர். இந்த வீடும் தாய்க்கு காரணமான 4ஆம் வீடு. அப்ப இந்த கடகமும் இந்த சந்திரனும் நன்றாக இருந்தால் மட்டுமே இவர்களுக்கு இந்த மேசராசி மேச லக்கணக்காரர்களுக்கு நல்ல தாயார் வண்டி வாகனம் மாதிரி அமைப்புகள் கிடைக்குங்க. அதுல இந்த மேச ராசி அப்படின்னாலே சந்திரன் மேசத்திலே இருப்பாருன்னு அர்த்தம். அப்படின்னா கடகத்திற்கு தன் வீட்டுக்கு 10ல் இருக்கிறார். அதனால நல்ல ஸ்தானத்துல தான் இருக்கிறாரு. அதனால நற்பலன்களையே தருவார். நல்ல வீடு, வண்டி, வாகனம் ஆகியவற்றை தரக்கிறதுக்கு கடமைப்பட்டவர் இந்த சந்திரன் தான். நல்ல கல்வியை கொடுக்க கடமைப்பட்டவர் இந்த இடத்துல சந்திரன் தான். அதற்கு அடுத்த மாதிரி ரிஷப ராசி, ரிஷப லக்கணம். இதற்கு 3ஆம் அதிபதி. 3ஆம் வீடு என்னன்னு பாத்தீங்கன்னா விஜய வீரிய தைரிய ஸ்தானம். தைரியத்தை கொடுக்கக்கூடியது, இளைய சகோதரரை குறிக்கக்கூடியது. அதனால நல்ல தைரியமான காரியங்கள் மூலமாக முடிவெடுத்து வெற்றி பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த சந்திரதசி சந்திரபுத்தி காலகட்டங்கள் இருக்கும். இளைய சகோதர சகோதரிகளால நன்மைகள் நடக்கக்கூடிய காலகட்டமாக இந்த சந்திரதசி சந்திரபுத்தி காலகட்டங்கள் இருக்கும். எழுத்தால் ஜீவிப்பது, இசை, இது மாதிரி விஷயங்களை நற்பலங்கள் நடக்கக்கூடிய பாவகம் இந்த 3ஆம் பாவகம். மிதுனத்திற்கு அடுத்ததாக மிதுன ராசி மிதுன லக்கணத்திற்கு 2ஆம் பாவகம் தனம் பாக்கு குடும்பஸ்தானம். இது ஒரு நல்ல அமைப்புங்க. ஏன்னா சந்திரன் ஒரு சுப கிரகம். அவர் இது மாதிரி தனம் பாக்கு குடும்பத்திற்கு அதிபதியாக 2ஆம் பாவத்திலே கடகத்திலே ஆட்சியாக இருந்து அவர்களுக்கு உண்மையிலேயே நல்ல தாயார், அதோடு சேர்த்து நல்ல குடும்பமும் அமையும். நல்ல ஒரு பணங்காசு செல்வம் சேரக்கூடிய அமைப்பு இந்த 2ஆம் பாவத்தில் சந்திரன் இருப்பது. கடக ராசியை பொறுத்த வரைக்கும் சந்திரன் அந்த இடத்துல ஆட்சி ஆவார். அதனால ராசி அதிபதி ஆட்சியாகவே இருக்கிறார் அப்படின்ற அடிப்படையில பொதுவாகவே கடகராசிக்காரர்களுக்கு இந்த சந்திரன் கடகத்திலேயே இருப்பது நல்ல பலன்களையே தரும். ராசி அதிபதி ஆட்சியாக இருக்கிறார், வலுவாக இருக்கிறார் அப்படின்ற அடிப்படையில இதே கடக லக்கணமாக இருக்கிறாங்க அப்படின்னா அவர்களுக்கு லக்கணாதிபதி நல்ல கௌரவம், அந்தஸ்து, ஆயுள் ஆகிய மாதிரி நல்ல தன்மைகளை கொடுக்கக்கூடியவர். உயிர், உடல் ஆகிய அனைத்தையுமே கொடுக்கக்கூடியவர் இந்த கடகத்தில் இருக்கக்கூடிய இந்த சந்திரன் தான். கடக லக்கணத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சந்திரன் வலிமையாக இருக்கும் போது அவர்களுக்கு வாழ்க்கையில மேலும் மேலும் வெற்றிகள் வரும். ஏன்னா அவர் லக்கணாதிபதி அப்படின்ற அடிப்படையில் இந்த கடக லக்கணத்திற்கு அனைத்தையுமே தர வேண்டியவர் இந்த சந்திரன் தான். அதனால சந்திர திசையில் அதிகமான நற்பலன்களை அனுபவிக்கக்கூடிய ராசி எதுன்னு பாத்தீங்கன்னா அது இந்த கடக ராசியா தான் இருக்கும், கடக லக்கணமா தான் இருக்கும். அடுத்ததாக சிம்மம். சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் சந்திரன் நட்பு தான். ஆனா சிம்மராசி சிம்மலக்கணத்திற்கு அவர் 12ஆம் அதிபதி, அதாவது விரயஸ்தானத்திற்கு அதிபதி. படுக்கையரஸ்தானம் மோட்சஸ்தானத்திற்கு காரணமாக வர்றதுனால அவர் அந்த இடத்துல இருக்கும்போது வெளியூர் வெளிமாநிலத்தை என்று வேலை செய்யக்கூடிய ஒரு தன்மையை கொடுப்பார். அவர் ஒளி பொருந்திய சந்திரனாக இருக்கும்போது, பௌர்ணமி சந்திரனாக இருக்கும் பொழுது அந்த இடத்துல இருந்து அதிகமான நற்பலன்களை தருவார். சந்திர அதியோகத்தின் அடிப்படையில் அவர் அங்கிருந்து 5, 6, 7ஆம் இடங்களை பார்ப்பார் என்ற அடிப்படையில நல்ல குழந்தை, நோயற்ற வாழ்க்கை, நல்ல ஒரு வாழ்க்கை துணை ஆகியவற்றை கடகத்துல பௌர்ணமி நிலையில இருக்கும்போது கொடுப்பாருங்க. அதற்கு அடுத்த மாதிரி கன்னி லக்கணத்தை பொறுத்த வரைக்கும் 11ஆம் அதிபதி, லாபஸ்தானத்திற்கு அதிபதி. மூத்த சகோதரத்தை குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம், செய்யும் தொழில நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு ஸ்தானம். அதனால இந்த இடத்துல சந்திரன் இருப்பது நற்பலன்களையே தரும். கன்னி லக்கணத்தை பொறுத்த வரைக்கும் சந்திரன் பெரிய அளவில் கெடுதல் செய்யக்கூடிய கிரகம் இல்லை. அதனால அவர் நல்ல கிரகங்களோடு சேர்ந்து நல்ல நிலைமையில் இருக்கும்போது அதிகமான லாபத்தை தருவார் அந்த சந்திரதசி சந்திரபுத்தி காலகட்டங்கள்ல. அதுக்கு அடுத்த மாதிரி துலாமுக்கு அவர் தான் 10ஆம் அதிபதி, கர்மஸ்தானாதிபதி, தொழில் ஸ்தானாதிபதி. அதனால துலாம் ராசி துலாம் லக்கணக்காரர்களுக்கு சந்திரனுடைய நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நீராலான தொழில்கள், திரவம், காய்கறி, பழங்கள், சாப்பிடக்கூடிய பொருட்கள், கடல், இது சார்ந்த தொழில்கள் அமையும். மெரைன் இன்ஜினியர் மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க இந்த துலாம்ல பிறந்தவங்க. அடுத்ததாக விருச்சகம். விருச்சக ராசி விருச்சக லக்கணத்திற்கு அவர் தான் 9ஆம் அதிபதி, பாக்கியஸ்தானாதிபதி, தந்தையை குறிக்கக்கூடியவர். பூர்வீக சொத்துக்கள், தந்தை வழி சொத்துக்கள் ஆகியவற்றை இந்த சந்திர திசை சந்திரபுத்தியில கொடுப்பார். நல்ல சிந்தனை, செயல்பாடு, தர்ம காரியங்கள் ஆகிய எல்லாவற்றையும் கொடுக்கக்கூடிய ஒரு தர்மஸ்தானத்துக்கு அதிபதியாக வரனால உண்மையிலேயே ஒரு யோக திசையாக இருக்கும் இந்த சந்திர திசை விருச்சக ராசி விருச்சக லக்கணத்தை பொறுத்த வரைக்கும். அடுத்ததாக தனுசு வீட்டிற்கு அவர் அட்டமாதிபதி. என்னதான் அட்டமாதிபதியாக இருந்தாலும் தனுசு ராசி தனுசு லக்கணத்திற்கு அவர் அந்த மாதிரி பலன்களை அதிகம் தரமாட்டார். ஏன்னா தனுசின் அதிபதியாகிய குருவுக்கும் சந்திரனும் நண்பர்கள். இருவரும் இணையும் போது குரு சந்திர யோகம்ன்ற ஒரு மிகப்பெரிய நல்ல யோகம் செயல்படும். அதனால அட்டமாதிபதியாகவே இருந்தாலும் அவர் சுபராக இருப்பதனாலையும் அவர் இந்த தனுசுக்கு குருவிற்கு நண்பராக இருப்பதனாலையும் சந்திர திசை நற்பலன்களையே தரும். ஒன்றும் பெரிய கெடுதல் இருக்காது. நல்ல ஆயுளை கொடுக்கக்கூடியவர், ஐஸ்தத்தை கொடுக்கக்கூடியவர், வெளியூர் வெளிமாநிலத்தை குறிக்கக்கூடிய ஸ்தானம் இந்த கடகம் 8ஆம் பாவகம். அதனால நற்பலன்களே தருவார் சந்திர திசையில. அடுத்ததாக மகரம். மகரத்தை பொறுத்த வரைக்கும் 7ஆம் அதிபதி, வாழ்க்கை துணை, பங்குதாரர்கள், கூட்டாளிகள் ஆகியவற்றை குறிக்கக்கூடிய 7ஆம் பாவத்தில் இருக்கும்போது நல்ல கணவன் மனைவியை கொடுப்பார். கூட்டாளிகள் மூலமாக நல்ல லாபத்தை கொடுப்பார். நண்பர்கள் மூலமாக நல்ல லாபத்தை கொடுப்பார். அதனால சந்திரன் 7ஆம் பாவத்துக்கு அதிபதியாக 7லேயே இருந்து லக்கணத்தை பார்க்கக்கூடிய அமைப்பு நல்ல அமைப்பு. சுபகிரகத்தின் பார்வை லக்கணத்துக்கு கிடைக்கிறது, மகரத்துக்கு கிடைக்கிறது அப்படின்ற அடிப்படையில் இந்த இடத்துல அதிகமான நற்பலன்களே இருக்கும். அதனால 7ஆம் அதிபதி கேந்திராதிபதின்ற அடிப்படையில நற்பலன்களே தருவார் இந்த சந்திரன் மகர ராசிக்கு, மகர லக்கணத்திற்கு. அடுத்தாக கும்பம். கும்பத்தை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல தான் கொஞ்சம் சிக்கல். 6ஆம் அதிபதியாக வருகிறார். இருந்தாலும் அவர் ஒளி பொருந்திய சந்திரனாக சுபராக இருந்து சுப கிரகங்களோடு அதிகமாக தொடர்பு கொண்டிருக்கும் போது பெரிய அளவில் கெடுதல்கள் இருக்காது.
எப்ப அதிகமான கெடுதல்கள் இருக்கும்? அமாவாசை நிலையை நெருங்கிய அமைப்புல பாவ கிரகங்களாகிய சனி, செவ்வாய், ராகு, கேதுக்களோடு இணைந்து பாவத்துவமாக இருக்கும் பொழுது அவர் நற்பலன்களே தர முடியாதவராகி போய்விடுவார். ஏன்னா 6ஆம் பாவமாகிய கடன், நோய், எதிரி ஸ்தானத்திற்கு அதிபதியாக வரனால நல்ல ஆதிபத்தியமும் கிடையாது. அந்த இடத்துல அவர் கெட்டு போயிட்டார் அப்படின்ற அடிப்படையில் நன்மைகளை தரமாட்டார். இந்த கும்பலக்கணத்திற்கு மட்டும் சந்திரன் அவருடைய சுப தன்மையை பொறுத்து ஓரளவுக்காவது நற்பலன்களை தருவார். அடுத்ததாக மீனம். மீனத்துக்கு 5ஆம் அதிபதி. குழந்தைகளை குறிக்கக்கூடியவர், அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடியவர், காதல், மனது அது மாதிரி நல்ல விஷயங்களை குறிக்கக்கூடியவர். பூர்வ புண்ணிய ஸ்தானம். நீங்கள் செய்த புண்ணியம் உங்களுடைய மனது, செயல்பாடு, சிந்திக்கும் திறன் ஆகிய அனைத்தையுமே குறிக்கக்கூடிய 5ஆம் பாவத்துக்கு அதிபதியா வர்றாருங்க. அதனால இந்த மீனராசி மீன லக்கணக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சந்திர திசை ஒரு யோக திசை. ஏன்னா மீன ராசியாக இருந்தாலும் கடகத்திற்கு 9ஆம் வீட்டுல அமர்ந்திருப்பார் கடகாதிபதி சந்திரன். அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுதும் அது ஒரு நல்ல அமைப்பு. மொத்தத்தில் எந்த விதத்திலையுமே மறையாமல் சந்திரன் ஒளி பொருந்திய நிலையில் இருக்கும் பொழுது சுபகிரகங்களோடு சேர்ந்து இருக்கும் போது சந்திர திசை ஒரு வாழ்க்கையிலே மிகப்பெரிய யோக திசையாக இருக்கும். சந்திரன் தான் இவர்களுக்கு நல்ல குழந்தைகளையும் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாக இருப்பார். சரி, இப்படிப்பட்ட சந்திரன் யாரோட சேரலாம்? சந்திரனை பொறுத்த வரைக்கும் அவர் சூரியனோடு இணையாமல் இருப்பது நல்லது. ஏன்னா இணைந்தார்னா அமாவாசை தோஷத்தை பெறுவார். அதனால சூரியனோடு இணையாமல் சூரியனுக்கு நேர் எதிரில் பௌர்ணமி நிலையில் இருப்பது ஒரு மிகப்பெரிய நல்ல அமைப்பு. அடுத்ததாக குருவோடு இணைந்தா குருச்சந்திர யோகம்ன்ற நல்ல யோகம் உண்டாகும். சுக்கரனோடு இணைவதனாலும் ஒன்றும் கெடுதல் இல்லை. சுபகிரகன்ற அடிப்படையில் நற்பலன்களையே தருவார். செவ்வாயோடு இணையும் போது சந்திரமங்கல யோகம் அப்படின்ற அடிப்படையில் அந்த இடத்தில் நற்பலன்களே இருக்கும். சரி, யாரோட சேரக்கூடாது? சந்திரன் ஒரு ஒளி பொருந்திய சுப கிரகம் அப்படின்றனால அவர் இருள் கிரகமாகிய சனியோடு சேராமல் இருப்பது நல்லது. அதே மாதிரி கிரகண தோஷத்தை உண்டு பண்ணக்கூடியவர்கள் ராகு கேதுக்கள். அதனால சந்திரன் ராகு கேதுக்களோடு இணையும் போது கிரகண தோஷத்தை அடைவார். அதனால ராகு கேதுக்களோடு இணையாமல் இருப்பதே நல்லது. சரிங்க, இப்ப மேசம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய 12 ராசி லக்கணக்காரர்களுக்கும் சந்திரன் என்ன மாதிரி பலன்களை தருவார், சந்திர திசை எப்படி இருக்கும் அப்படிங்கிற எல்லாத்தையுமே டீட்டெயில்டா பார்த்தோம். இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவை சந்திக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.